வெல்கம் ஸ்டூடெண்ட், ஐ எம் கணேசன். ஸோ இன்னைக்கு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு காஸ்-ஜார்டன் மெத்தட் யூஸ் பண்ணி போகிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தலாம். ஸோ சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு காஸ்-ஜார்டன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். சரி, அது என்ன சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் இன்வால்விங் 3 unknowns. சரி, இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு காஸ்-ஜார்டன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனோட கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் என்னன்னு எடுத்து எழுதணும். இதுதான் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் தி கிவன் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்ற மேட்ரிக்ஸ் எப்படி சொல்றோம், இதுல இந்த ஈக்குவேஷன்ல இருக்க XYZ கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எடுத்து எழுதினீங்கன்னா போதும். A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத வந்து நம்ம பின்னு எடுத்துக்கணும், இருக்க அன்னோன்ஸை வந்து கேபிட்டல் எக்ஸ்னு எடுத்துக்கணும். சரி, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி அதை ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபின்றது ஏவும் பியும் என்ன பண்ணணும், கம்பைன் பண்றது தான். ஸோ அப்போ இது எழுதும்போது பார்த்தீங்கன்னா A1 B1 C1 ஒரு லைனை போட்டு பி ஆஃப் மேட்ரிக்ஸை கம்பைன் பண்ணணும். D1 A2 B2 C2 இது D2, அப்புறம் A3 B3 C3 அண்ட் திஸ் இஸ் D3. ஸோ இதுதான் வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் A அண்ட் B. இப்போ இந்த மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணி தான் நம்ம காஸ்-ஜார்டன் மெத்தடில் இது சிம்பிளிஃபை பண்ணி அப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இது எப்படின்னா ஆல்மோஸ்ட் இட் இஸ் சிமிலர் டு எலிமினேஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தட் என்ன பண்ணணும்னா டயகனலுக்கு கீழே இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0 ஆக்கும். இந்த ஜார்டன்லன்னா ரெண்டுத்தையுமே ஆக்கணும், மேலேயும் 0 ஆக்கணும் கீழேயும் 0 ஆக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணி இந்த 2 எலிமெண்ட் 0 ஆக்கணும். அது முடிச்சிட்ட உடனே செகண்ட் ரோ நல்லா கிளியரா போட்டு இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். R1 யூஸ் பண்ணி கீழே இருக்க இந்த எலிமெண்ட் 0 ஆக்கணும். அதுக்கப்புறம் R2 யூஸ் பண்ணி தான் இந்த எலிமெண்ட் 0 ஆக்கணும். இது முடிஞ்ச பிறகு இப்போ மேல எப்படி 0 ஆக்கணும் அடுத்தது சொல்றேன். நீங்க R3 யூஸ் பண்ணி இந்த 2 எலிமெண்ட் 0 ஆக்கணும். R3 யூஸ் பண்ணி இந்த 2 எலிமெண்ட் நம்ம 0 ஆக்கணும். அடுத்தது R2 யூஸ் பண்ணி தான் இந்த B1 0 ஆக்கணும். ஸோ இதெல்லாமே 0 ஆக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம அதோட சொல்யூஷன்ஸ் வந்து எடுத்து எழுதிடலாம். இதுதான் வந்து காஸ்-ஜார்டன் மெத்தட். சரி, இதை யூஸ் சம் எப்படி ஒர்க் அவுட் பண்றது பார்க்கலாம்.